செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் உள்ள அரசு கல்லூரியின் உள் விளையாட்டு அரங்கு திறப்பு விழாவில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆற்றிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள் விளையாட்டு அரங்கை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்தார். அப்போது அவர் பேசுகையில், பிரதமர் ஐயா 2014 இருந்து சொல்லிட்டு வர்றாரு. டாப்னு ஒரு ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணாரு. TOP, அதாவது டு தி ஒலிம்பிக் போடியம் அப்படின்னு அதுக்கு விரிவுரை. டைரக்டா நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து ஒலிம்பிக் போடியம், அதாவது 1, 2, 3 அவங்க இருந்து மெடல் வாங்கிக்குவாங்க. அந்த போடியம்க்கு நம்ம இளைஞர்களை எப்படி அனுப்பி வைக்கிறது அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டாங்க. அதன் மூலமா நாடு முழுவதும் ஸ்டேடியம் கட்டணும், நிறைய இடத்துல பிள்ளைங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கணும், அவங்க என்ன விளையாட விரும்புறாங்களோ அவங்களுக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். சோ அது அப்படி வளர்ந்து வந்துட்டு இருக்கையில ஸ்போர்ட்ஸ் மூலம் ஸ்போர்ட் விளையாடுறதுக்கு ஃபெடரேஷன் இருக்கும், வாலிபால் ஃபெடரேஷன் இருக்கும், ஹாக்கி ஃபெடரேஷன் இருக்கும், இப்படியாக ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒரு ஃபெடரேஷன். அவங்க மூலமா அவங்க எங்க அவங்க ட்ரைனிங் ஃபெசிலிட்டியை கட்டி கொடுக்குறாங்களோ கட்டி கொடுக்கட்டும். இப்படியே அது வந்துட்டு இருக்கையில 2024 அப்புறம் 3ஆம் முறையாக பிரதமர் மோடி அவர்கள் பிரதம மந்திரியாக வந்த பிறகு இந்த நாட்டுல காமன்வெல்த் கேம்ஸ் நம்ம திருப்பி எடுத்துட்டு வரணும். 80லயோ இப்போ காமன்வெல்த் கேம்ஸ் நடந்தது, அதுக்கப்புறம் 2010ல நடந்துச்சு. காமன்வெல்த் கேம்ஸ் திருப்பி நம்ம நாட்டுல வரணும். ஆனா அதுக்கு முன்னேற்பாடாக பிள்ளைகளுக்கு வசதி பண்ணி கொடுங்க, அவங்களும் நல்லா ட்ரெயின் பண்ணி அதுக்கு குவாலிஃபை ஆவாங்க. இதற்கும் மிஞ்சி ஒலிம்பிக்ஸ் பாரத தேசத்துல எடுத்துட்டு வரணும். அதுக்கு முயற்சி ஆரம்பிப்போம். 2036ல நடக்கக்கூடிய ஒலிம்பிக்கு இப்பவே நம்ம அப்ளிகேஷன் போடணும் அப்படிங்கிற முயற்சியை மோடி ஐயா எடுத்தார். இதை தவிர இதெல்லாம் ஸ்டேடியம் கட்டி கொடுக்கறதுலாம் இருக்கட்டும், பட் கேலோ இந்தியா, அதாவது இந்தியாவே விளையாடு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வந்து அதன் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு MP மூலமா சொன்னாங்க, நீங்க போய் அங்க நல்ல ஒரு சான்சத் கேல் கும்பு நடத்துங்க அப்படின்னாரு. அதாவது இப்ப வரப்போகுது மகாமகம், அது கங்கையில கும்பமேளா, பிரயாக்ராஜ்ல, இல்ல நாசிக்ல கோதாவரி புஷ்கராலு, அதே புஷ்கரம் ஆந்திரால, அப்படியாக பெரிய பெரிய உற்சவம் மாதிரி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறோம். அதே இதை சான்சத் கேல் கும்ப் அப்படின்னு பிரதம மந்திரி சொன்னார். நீங்க ஒவ்வொரு MPயும் உங்க பாராளுமன்ற தொகுதியில பிள்ளைகளுக்கு விளையாட்டுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுங்க, திருவிழா மாதிரி கொண்டாடுங்க. அது எல்லா விதமான விளையாட்டும் இருக்கும். கபடி இருக்கும், ட்ராக் அண்ட் ஃபீல்ட்ல ஓடுற நிகழ்ச்சிகள் இருக்கும், ஜாவலின் இருக்கும், த்ரோ பால் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதுல நீங்க அவங்களுக்கு பரிசளிங்க அப்படின்னு அது நிறைய MPs நடத்தினாங்க. அவங்க தொகுதியில் நடத்திட்டாங்க. ஆனா பிள்ளைகளுக்கு விளையாட்டுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் நிலைநிறுத்தி எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு இத்தனை விதமா நீங்க அவங்கள விளையாட வைங்க அப்படின்னு பிரதமர் முயற்சி எடுக்கிறார். இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பு அளிப்பது, அது இந்த கட்சி ஆட்சியில இருக்கா அந்த கட்சியில ஆட்சியில இருக்கான்னு பார்க்காம இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ன்றது. சரி, கேல் கும்பு நடத்தாட்டியும் அட்லீஸ்ட் மாணவர்களுக்கு அந்த வசதியை பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்துல தான் விருதுநகர் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட். இங்க எலக்ட்ரிசிட்டி எல்லா வீட்டுக்கும் வரணும், தண்ணி எல்லா வீட்டுக்கும் போகணும், ஜல் ஜீவன் மிஷன் மூலமாக எல்லாருக்கும் ஹாஸ்பிட்டல் வசதி இருக்கணும், ஹெல்த் பாராமீட்டர்ஸ் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இப்படியாக எல்லா விதத்திலையும் விருதுநகரை முன்னேற்றி எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற அந்த முயற்சி மாவட்ட ஆட்சியாளருக்கு தெரியும், நடக்குது. பட் எனக்கு தோணுச்சு இந்த ஸ்போர்ட்ஸ்ல இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ல பெரிய எஃபர்ட் ஒன்னும் எடுத்த மாதிரி தோணலையேன்னு எனக்கு மனசுல பட்டுச்சு. இந்த யோஜனை வந்துச்சு, ஏன் நம்ம ஒரு பின்தங்கிய அப்படின்னு சொல்லக்கூடிய, ஆனா அது ஆஸ்பிரேஷன் நம்ம சொல்றோம், அதுல இருக்கக்கூடிய ஒரு பிளாக் எடுத்துக்கிட்டு அங்க நம்ம பண்ண முடியாதா அப்படின்ற அந்த யோஜனையில தான் நான் SPI கிட்ட சொன்னேன், நீங்க நல்ல ஒரு காலேஜ்ல கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டேடியம் மாதிரி பண்ணி கொடுங்க. அதுல ஜிம்னேஷியமும் இருக்கட்டும், விளையாடுறதுக்கு வாலிபாலோ த்ரோ பாலோ அந்த லெவல்ல இருக்கக்கூடிய கேம்க்கு ஒரு டர்ஃப் கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு உடனடியா ஒத்துக்கிட்டு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் முழுமையாக ஒத்துழைச்சு இந்த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ரெடி ஆகி இனாகரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு திருச்சூழி விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல வசதி செஞ்சு கொடுக்கணும்ன்ற அந்த எண்ணத்துல நான் ஆரம்பிச்சேன். பாரத நாட்டுல எந்த ஒரு பகுதியும் பின்தங்கி இருக்கக்கூடாதுன்றதுதான் பிரதமர் ஐயாவோட நோக்கம். அதுல முக்கியமா கொஞ்சம் பின்னடைவு அடைஞ்ச சில மாவட்டங்களை இன்னைக்கு ஆஸ்பிரேஷனல் மாவட்டங்கள் நம்ம சொல்லக்கூடிய மாவட்டங்கள்ல இன்னும் அதிகமா நீங்க முயற்சி பண்ணணும் அப்படின்னு MPஸ்க்கு சொல்லுவார். அவர் ஒரு வசதியை கிரியேட் பண்ணிடலாம், உருவாக்கிடலாம், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் உருவாக்கிடலாம்.
அது ஒரு காலேஜ்ல இருக்கலாம். அதை விரும்பி நிறைய பிள்ளைகள் வந்து ஆடணும், நாங்க கத்துக்கணும்னு வரோம் அப்படின்னு வரலாம். ஆனா அது மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா கிராஜுவலா அது தன்னுடைய அந்த சிறப்பான நிலையை இழந்துடும். இந்த காலேஜ், இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், பிள்ளைகள் நீங்க எல்லாரும் முழுமையா எப்படி விளையாடுறதுக்கு ஆசையா வரீங்களோ அதே மாதிரி இதோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கு, நம்ம விளையாடி முடிச்சிட்டு போன பிறகு கரண்ட்டுக்கு சேதம் இல்லாம சுவிட்ச் நிறுத்திடுறோமா, அந்த விளையாட்டுக்கு இருக்கக்கூடிய சாதனங்கள் பாலோ நெட்டோ அதை ஒரு இடத்துல பக்குவமா சரியா வைக்கிறோமா, கோச்சு கிட்ட சொல்லிட்டு போறோமா, பொறுப்போட நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த வசதியை உபயோகமும் படுத்தணும். நம்மளுக்கு அப்புறமும் வரக்கூடிய காலேஜ் மாணவர்களுக்கு இது உகந்த இடமா இருக்கணும்ன்றதுக்கு மெயின்டெனன்ஸும் நீங்க பண்ணணும். நீங்க உபயோகிக்க கூடிய ஒவ்வொரு கருவியையும் கூட சரியான இடத்துல வச்சுட்டு போங்க. வந்த உடனே அதை சரியான இடத்துல இருந்து எடுத்து உபயோகிச்சு அதுக்கப்புறம் கரண்ட் ஆஃப் பண்ணுங்க, கதவு மூடுங்க, நல்லபடியா மெயின்டெனன்ஸ் பண்ணுங்க. அந்த அளவு மாணவர்கள் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி கோச் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கணும், சிஸ்டமேட்டிக்கா கத்து கொடுக்கணும். அதோட இல்லாம மாவட்ட ரீதியா இருக்கக்கூடிய காம்படிஷன்ல பங்கேற்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும். இங்க இருந்து உங்க டீம் நேஷனல் டீமுக்கு போகணும். இப்படி நல்ல பெரிய அளவுல பிளான் பண்ணாதான் மெயின்டெனன்ஸும் நல்லா இருக்கும். திருச்சூழினா ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த அளவுக்கு உயரணும். ஆனா ரமணருக்கு பேர் போன இந்த இடம் ஸ்போர்ட்ஸ்க்கு பேர் போன அளவுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து சாம்பியன்ஸ் உருவாக்குங்க. பெரிய சாம்பியன்ஸ் வரணும். இங்க இருந்து ஒலிம்பிக்ல பங்கேற்கணும், அதுல பெரிய மெடல் வரணும். ஒரு காலத்துல அந்த பிடி உஷாவோட ஊரை பத்தி சொல்லுவாங்க, அவங்க ஊரை பத்தி பேசணும். கேரளால உடனே ஸ்போர்ட்ஸ், பிடி உஷா ஒலிம்பிக் வரைக்கும் போனாங்க அவங்க. அந்த மாதிரி தமிழ்நாடுனா திருச்சூழி தான் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணி எடுத்துட்டு வரணும். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். இந்தியாவின் தனியார் விண்வெளி நிறுவனமான ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் தனது விக்ரம் 1 விண்கலத்தை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி வரலாற்று சாதனை படைத்துள்ளதற்கு மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் பாராட்டுகளை தெரிவித்துள்ளது. அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த 2022ஆம் ஆண்டு சிறிய செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த உதவும் உள்நாட்டு தொழில்நுட்பங்களை உருவாக்கியதற்காக தேசிய தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் விருதும் 15 லட்சம் ரூபாயும் ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த சாதனை நாட்டின் தனியார் விண்வெளித்துறையில் ஒரு முக்கிய மைல்கல்லாகும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் உள்நாட்டு விண்வெளி தொழில்நுட்பங்களில் உலகளாவிய மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விண்வெளி, பாதுகாப்பு, சுகாதாரம் போன்ற முக்கிய துறைகளில் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும், மழை நீரை சேமிக்கவும் பல சிறப்புமிக்க திட்டங்களை மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது. இதுகுறித்து அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஜல் சஞ்சய் ஜல் பாகிதாரி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 27 லட்சத்திற்கும் அதிகமான நிலத்தடி நீர் செறிவூட்டல் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், ஆழ்துளை கிணறுகளை மீட்டெடுப்பதில் சாதனை படைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. ஜல்சக்தி அபியான் திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் உள்ள 256 மாவட்டங்களில் 1592 நீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளில் நீர்நிலைகள் தூர்வாறுதல், காடு வளர்ப்பு மற்றும் நீர்பிடிப்பு பகுதி மேம்பாடு ஆகியவற்றின் மூலம் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாக கூறியுள்ளது. மேலும் ஜல்சக்தி கேந்திரா திட்டத்தின் மூலம் இந்திய வானிலை ஆய்வு மையம், இந்திய புவியியல் ஆய்வு மையம் ஆகிய அமைப்புகளிடமிருந்து தரவுகளை பெற்று நீர்நிலைகள் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், இந்த மையங்களின் உதவியோடு நாடு முழுவதும் உள்ள 639 மாவட்டங்களுக்கு மழைநீரை சேகரிப்பதற்கான அறிவியல் பூர்வமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் ஜல்சக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.